அடுத்து சில நாட்களுக்கு முன்பு பட்டியலின சகோதர மலைவாழ் மக்களுக்காக உள்ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் இந்த கிரீமி லேயர் அல்லது வருமான வரம்பு பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியது. ஆனால் உடனே 100க்கும் மேற்பட்ட அந்த இன எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இப்பொழுதுள்ள மத்திய அரசில் ரெப்ரசன்ட் செய்ததன் விளைவாக, நிர்பந்தத்தின் விளைவாக மத்திய அரசு தெள்ள தெளிவாக கூறிவிட்டது, SC/ST மக்களுக்கு உச்சவரம்பு, வருமான வரி உச்சவரம்பு பொருந்தாது, there is no creamy layer for SC/ST என்று கூறிவிட்டது. இதில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், ஓபிசி மக்களிலும் மிக மிக தாழ்மையான, மிக மிக பிற்படுத்தப்பட்ட, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதே போல் பட்டியலின சகோதரர்களும் இருக்கிறார்கள். இவர்களில் ஏற்கனவே அகில இந்திய பணிகளில் உள்ளவர்கள் அல்லது செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு போய்க் கொண்டிருந்தால் மற்ற மக்களுக்கும் இது விரிவாக சென்றடையாது என்பதற்காகத்தான் இந்த கிரீமி லேயர் என்ற கான்செப்ட் கொண்டுவரப்பட்டது. அதை மத்திய அரசும் ஓபிசி மக்களுக்கு மிக கடுமையாக அமல்படுத்துகிறது. அப்படியானால் SC/ST சகோதரர்கள் ஒரே குடும்பத்தில் பல்வேறு மக்கள், பல்வேறு உறவுகள் IAS IPS ஆக வர வேண்டும். மற்ற அதே இனத்தைச் சேர்ந்த மற்ற மக்களுக்கு அந்த வாய்ப்பு சென்றடையக்கூடாதா என்பதுதான் கேள்வி. எங்களது நியாயத்தை பொறுத்தவரை ஓபிசி மக்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் 9% இடஒதுக்கீடே நிரப்பப்படவில்லை. ஓபிசி மக்களுக்கு கிரீமி லேயர் என்ற வருமான உச்சவரம்பு இருக்கிறது. அதுவும் 1 வருடத்திற்கு தான் வேலிடிட்டி சர்டிபிகேட் இருக்கிறது. இதை பற்றி பேச எந்த எம்பியும் இல்லை, எந்த பிற்படுத்தப்பட்ட எம்பிக்களும் அதை பற்றி கவலைப்படவில்லை. வரவேண்டிய லட்சக்கணக்கான அரசு பணிகளை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் எங்களது சகோதரர்களான பட்டியலின மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்காக நூற்றுக்கணக்கான தனித்தொகுதி எம்பிக்கள் இருப்பதால் அவர்களுடைய குறைகள் உடனடியாக நிவர்த்திக்கப்படுகின்றன என்றால், ஓபிசி மக்களே, உங்களது நிலை என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடும் நிரப்பப்படவில்லை. அதிலும் வருமான உச்சவரம்பு, அந்த ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்தாலும் அது 1 வருடத்திற்கு தான் செல்லுபடியாகும்.